அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 30. இந்த காணொலியில் வணக்கங்களும் அதன் வகைகளும் பற்றி பார்க்க இருக்கிறோம். இது பாடம் 11. அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான் என்றால், நாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக மட்டுமே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும்பொழுது, ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று கூறுகிறான். இது 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்பதை 17வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் வணக்கம் என்றால் என்ன என்பதையும் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். வெளிப்படையாகவும் உள ரீதியாகவும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதுடன் அவன் விரும்பக்கூடிய கட்டளையிட்ட காரியங்களை செய்வதும், அவன் வெறுக்கக்கூடிய மற்றும் தடை செய்யப்பட்ட காரியங்களை தவிர்த்து கொள்வதுமே வணக்கம் என்று சொல்லப்படும். அதாவது முழுவதுமாக படைத்த இறைவனுக்கு பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்வதுதான் வணக்கம். வணக்கங்கள் எத்தனை வகைப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். வணக்கங்களில் ஏராளமான வகைகள் இருக்குது. அதில் ஒரு சிலவற்றை, அதாவது வணக்கங்கள் பல வகைப்படும். இஸ்லாம், ஈமான், இஹ்சான், அது மட்டும் அல்லாமல் இறைவனுக்கு அஞ்சுவது, இறைவன் மீது தவக்கல் வைப்பது, இறைவன் மீது ஆதரவு வைப்பது, இறைவனிடமே பிரார்த்தனை செய்வது, இறைவனிடமே நேர்ச்சை செய்வது, இறைவனுக்காகவே அறுத்து பலியிடுவது, அவனிடமே பாதுகாப்பு தேடுதல், அவனிடமே உதவியும் தேடுவது போன்றவற்றை சொல்லலாம். இது அல்லாமல் இன்னும் பல வணக்கங்களும் இருக்கின்றன. அடுத்து, வணக்கங்களை அல்லாதவர்களுக்கு செய்யலாமா என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்படி அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது. ஏனென்றால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கே தவிர வணக்கங்களை செய்பவன், வேற மற்றவர்களுக்கு செய்பவன் இறை மறுப்பாளன் ஆகிவிடுவான், அதாவது காபிர் ஆகிவிடுவான் என்று இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அல்லாஹ் வேறு கடவுளை யாரேனும் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை யாரேனும் அழைத்தால் அவனிடம் அது குறித்து எந்த சான்றும் இல்லை. அவனை விசாரிப்பது அவனது இறைவனிடமே இருக்கிறது. ஏக இறைவனை மறுப்போர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 117வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாதவரை அழைப்பவர்கள் ஏக இறைவனை மறுத்தவர்கள் என்பதற்குரிய ஒரு குற்றச்சாட்டாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இதில் மிகவும் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனிடம் தவிர வேறு யாரிடம் உதவியும் தேடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும்.